மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, அனைவருக்கும் வணக்கம். கதைக்கிளம்பாக நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம் போஸ்கோ. எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரம் நம்ம கடிதங்கள் அனுப்புறதை பற்றி, பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பற்றி, வாழ்த்து அட்டைகள் எழுதுறது பகிர்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உண்மையிலே லாஸ்ட் வீக் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. நிறைய அனுபவங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அன்பர்கள். அதே போல் காத்திருப்பு, அப்புறம் அந்த நினைவுகள் அப்படின்றது ரொம்ப அழகாக நிறைய அனுபவங்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக போன வாரம் மிஸ் பண்ணவங்கலாம் இப்போது இந்த வாரம் நிறைய அனுபவங்கள் பகிர்ந்துக்க ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாதர். ஸோ நீங்கள் அந்த லாஸ்ட் வீக் அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரூம் போயிட்டு ஏதாச்சும் ஃபீல் பண்ணி பார்த்தீங்களா ஃபாதர்? ஆமாம், இல்லை, நிறைய ஞாபகங்கள் வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அம்மா எழுதின ஒரு சில கடிதங்கள்லாம் கூட எடுத்து வாசிக்க ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. நானும் ஒரு 2 கடிதம் கூட வாசித்தேன். அது உண்மையிலுமே ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ இப்போ அது ஜென்ரலாக இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்றது கண்டிப்பாக அந்த ரொம்ப ரொம்ப ஆதி காலத்துலன்னா அது தூது தானே பாரு, தூதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தூது விட்டதுலேருந்து இப்போ மெயில் அனுப்புகிற வரைக்குமே எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் தான். பட் இருந்தாலுமே இந்த லெட்டர் பகிர்றது ரொம்ப நிறைய சுவாரஸ்யமான நினைவுகளை மறக்க முடியாத ஒரு காவியமாக எல்லார் மனத்திலையும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய அன்பர்களுக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் காலர் நம்ம நிகழ்ச்சியில் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. ஹலோ, வணக்கம். 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 வணக்கம் பிரதர். வணக்கம். ஊட்டி மறை மாவட்டம். மகிழ்ச்சி நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. கண்டிப்பா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க ஃபாதர். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்க ஊர்ல எல்லாம் மழையாக இருக்கிறது. அப்படிங்களா? மழை இங்கேயும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு போகுது லைட்டா. இங்கெல்லாம் பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை அடிக்கிற அளவுக்கு மழை அதிகமா இருக்கு. கண்டிப்பா மழை வேற ரொம்ப அதிகமாவே மழை பெய்யும். இன்னைக்கு இந்த டாபிக் கேட்டீங்களா? கடிதம் எழுதி இருக்கீங்களா? ஆமா ஆமாங்க. சொல்லுங்க, உங்களுடைய அனுபவத்தை நீங்க பகிர்ந்தீங்க. கடிதம்ங்கிறது முதல்ல அது ஆரம்ப காலத்துல நாங்கெல்லாம் படித்த காலத்துல இருந்து கடிதம் தான் இருந்தது. இன்னைக்கு கணினியகம் வந்த உடனே இப்ப இருக்கிறது எல்லாமே ஆன்லைன், ஆஃப்லைன், ஆன்லைன் போய் எல்லாமே மெசேஜஸ் போயிட்டு இருக்கு. அதனால யாருமே கடிதம் எழுதுற வாய்ப்பே இல்லாம இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் தான் இப்ப மாதா தொலைக்காட்சின்னு சொல்லுகிற பொழுது நம்ம கடிதம் எழுதணும். மாதா தொலைக்காட்சியுடைய பணிகள், அவருடைய எல்லா விதமான இந்த மக்களுக்கு வந்ததும் தந்ததும் பயிற்சி, ஆமா, அந்த வந்ததும் தந்ததும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது கடிதம் எழுதுறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சரிதான். அதை நம்ம எழுதும் போது நம்மளுக்கு சில கடிதங்கள் வாசிக்கப்படாம கூட போயிடும். அடுத்த வாரம் வாசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சில கடிதங்கள் இல்லை. இப்போ நாங்கள் முக்கியமாக என்னன்னா, மாதா தொலைக்காட்சிக்கு எழுதுகிற கடிதங்களை விட உங்களுடைய பருவ வயதில் அந்த மாதிரி நாட்கள்ல நீங்க கடிதம் எழுதிய அனுபவம் அல்லது கடிதம் பெற்றுக்கொண்ட அனுபவம், அது கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்களும் படிச்ச காலத்துல லேண்ட்லைன் கூட வீட்டுல இல்லைங்க ஃபாதர். அப்பெல்லாம் கைபேசியோ அலைபேசியோ எதுவுமே கிடையாது. அப்ப கண்டிப்பா நம்ம கடிதம் மூலமா தான். நான் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது, பாளையங்கோட்டையில படிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருந்து கடிதம் தான் அனுப்புவேன் என்னுடைய வீட்டுக்கு. ஓகே. அப்ப அந்த காலத்திலேயே போன் இருந்தாலும் கூட லேண்ட்லைன் மட்டும் இருக்கும். அப்புறம் அவ்வளவுதான், யாரும் பேச முடியாது. கடிதங்களை எழுதி அனுப்புவோம். அதுல அடுத்த கடிதம் எப்ப வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆமா ஆமா. அப்ப அன்புள்ள அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அண்ணனுக்குன்னு சொல்லி எழுதுற அந்த காலங்கள்லாம் இன்னும் நினைவுல பசுமை நிறைந்த நினைவுகளாகவே இருக்கிறது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏன்னா அம்மா, அந்த அன்மாங்கிற அந்த வார்த்தையே நம்ம எழுதும் போது அது படிக்கிற அம்மாவுக்கோ அல்லது அப்பாவுக்கோ அல்ல அண்ணன்களுக்கோ அத பார்க்கும் போதே நம்ம கூட பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி அந்த ஒரு அனுபவம் தான் இருக்கும். வெரி குட், வெரி குட். ஆமா. அப்புறம் அது போல வாழ்த்தட்டைகள் அனுப்புறது பாத்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ், ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொரு நியூ இயருக்கும் வாழ்த்தட்டை அனுப்பாத காலங்களே இல்லைங்க. சரிதான். நம்முடைய தொடர்பா பெற்றோர்களுக்கோ அல்லது நம்முடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கு அனுப்புன அந்த காலங்களை என்ன நினைச்சு பாக்குறோம். இன்னைக்கு வாழ்த்து அட்டையே இல்லைங்க. வாழ்த்து அட்டை கடையில கூட கிடைக்கிறது கிடையாதுங்க. பிரிண்டிங்ல போய் கேட்டா கூட கிடைக்கிறது இல்ல கார்டு. கிறிஸ்துமஸ்க்கு கார்டே கிடைக்கிறது. அதனால அந்த அனுபவம் எல்லாம் இன்னைக்கு வரவே வராதுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது அன்னைக்கு இருந்த அந்த அட்டையை படிச்சு பார்க்கும்போது ஒரு வார்த்தை கண்ணீர் விடுற அளவுக்கு கூட அந்த பருவங்கள்லாம் இருந்தது. ஆமாங்கண்ணா, அதான் நீங்கள் சொல்கிறாப்புல போன வாரம் பார்க்கும்போது ஒரு சில நேயர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்களையும் அறியாமல் எங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு. அவங்க அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியாக பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே அந்த கடிதங்கள் பெறுவது, அதை எழுதுவது,
அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட், பயங்கரமான ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவம் நல்ல ஒரு அனுபவம் தான். அதெல்லாம் இன்னைக்கு வராதுங்க ஃபாதர். இன்னைக்கு அதெல்லாம் வருவது வந்ததும் தந்ததுக்கு நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு எழுதலாம். ஆனா நம்ம உறவினர்களுக்கு இன்னைக்கு கொரோனா பீரியடு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பா இருந்தது மக்களோட பேசுறதுக்கு. ஆமா ஆமா, அதுக்கு பிறகு இல்லைங்க. செல்போன் அதிகமாயிட்டதுனால பயன்பாடு இன்னைக்கு யாரும் அதை பயன்பாடு இல்லை. உண்மையிலே ரொம்ப சந்தோஷங்கண்ணா நீங்கள் தொடர்பு கொண்டதுக்கு, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்க. கடவுள் உங்களை நிறைவாக ஆசிரிப்பார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஐயா. ஸோ ரொம்ப அழகாக பேசினார் ஃபாதர். அது எல்லாருமே சொல்கிறது அதுதான், அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருந்து ஏக்கமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ என்ன ஃபாதர், இப்போ இவர் வந்து அட்டைகள் இப்போ எழுதுறது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா ஃபாதர்? அப்போ வந்து அட்டைகள்லாம் அவங்களே மேக் பண்ணுவாங்க வேற? ஆமாம் போஸ்கோ, இது நானும் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ உதாரணத்துக்கு நான் குருமடத்தில் படிக்கிற போதும் சரி, அதுக்கு முந்தி விடுதியில் இருந்த போதும் சரி, என்ன பண்ணுவோன்னா A4 ஷீட் வாங்கி அதை இன்லாண்ட் போல் கட் பண்ணி உள்ள கிரீட்டிங்ஸ்லாம் எழுதி நிறைய ஜெராக்ஸ் போடுவோம். இப்போ நான் ஏன்னா நம்ம ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு அனுப்புவோம். பங்கு சாமியார்லேருந்து நம்ம வீட்டுக்கு உறவினர்களுக்கு அனுப்புவோம். கடைசியாக அதில் வந்து 2 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டு போதும். அதான் ஏன்னா நிறைய நானே பார்த்துருக்கேன். நானும் கூட வந்து விடுதியில் படித்து வீட்டுக்கு லெட்டர் எழுதும் போதோ இல்லை இது மற்றவங்களுக்கு வாழ்த்தட்டை அனுப்பும் போதோ நிறைய பேர் அந்த கையாலே பண்ணுவாங்க ஃபாதர். அதில் ஒரு டெக்கரேட்லாம் பண்ணி ஃப்ளவர்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் நிறைய டேலண்டெல்லாம் அந்த மாதிரி டைமில் தான் இருந்துச்சு. இருக்கிறத வச்சு எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வாழ்த்தாட்டை டிசைன் பண்ண முடியும், அது கையிலே மேக் பண்ணி ஒருத்தவங்க அனுப்பும்போது இன்னும் அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி தரும்ல மனசுல. கடையில வாங்கி பண்றதை தாண்டி அவங்களாவே அவங்க அன்புக்குரியவர்களுக்கு அதை செஞ்சு அனுப்பும் போது இல்லை உண்மைதான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த கிறிஸ்மஸ், புத்தாண்டு, பொங்கல் இதுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வகையில் படம் வரைஞ்சி அதுக்கு ஒரு குட்டியாக ஏதாவது ஒரு கவிதை போல கியூட்டாக எழுதி அதை வாங்குறவங்க தான், டேய் இது உண்மையிலே பானையா இல்லை வேற ஏதாவது வரைஞ்சி அனுப்பியிருக்கியா, கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை உண்மைதான் கிறிஸ்மஸ் தாத்தா வரையன்ற பேரில் ஏதாவது ஏலியன் மாதிரி ஏதாவது வரைஞ்சி, ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி அன்பு பரிமாறுறது அன்பைன்றது ரொம்ப மகிழ்ச்சியான செயல். உண்மையிலே இன்னொன்று சொல்ல போனோம்னா ஃபாதர், இந்த லெட்டர்ஸ் வந்து உண்மையிலே கடிதங்கள் நம்ம ஒருத்தவங்களை எழுதி அனுப்புறதுல மட்டுமே இந்த கம்யூனிகேஷன் நின்றல. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம லாஸ்ட் வீக் கூட ஒரு அக்கா சொன்னாங்க, எனக்கு முன்னாடி இருக்கிற என்னுடைய அந்த விடுதியில் தங்கி படிக்கிற என்னுடைய தோழி வந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்க எனக்கு செடியா இல்லை, அவள் எதாவது ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது கூட நான் இங்கே எழுதி கடிதம் மாதிரி எழுதி கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. அந்த மாதிரி நாம் ஏதாச்சும் ரொம்ப இன்ட்ரோவர்ட்னாக்கா இப்போ இன்னைக்கு வந்து திடீர்னு ஒருத்தவங்களை பார்த்த உடனே டக்குன்னு பேச முடியாத கூச்ச சுவாபம் உள்ளவங்கலாம் நிறைய பேர் இருந்திருக்கும்ல. அதை இப்போ நானே உங்ககிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா அந்த டைம்ல அந்த மாதிரி கடிதங்கள்ல நம்ம என்னென்னலாம் வந்து நேரில் பார்த்து அவங்க கிட்ட பேச முடியாதோ அத்தனையும் வந்து கடிதம் எழுதும்போது ஒரு பயங்கர தைரியம் இருக்கும், ஆனால் அதை கொடுக்கறதுக்கு ஒரு பயம் இருக்கும் பாருங்க. அதை நீ போய் கொடுத்துறியான்னு அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ரெடி பண்ணி, ஸோ பயங்கரமான நினைவுகள் ஃபாதர், அதெல்லாம் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக அன்பர்களுக்கும் அந்த மாதிரியான நினைவுகள் இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கோம்மா, மகிழ்ச்சி நீங்கள் நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கிறதுல நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து ராஜபிரபா பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம்மா ராஜபிரபா. ரொம்ப அழகான பேர் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த பெயர். ரொம்ப ரொம்ப நல்லதுங்கம்மா. இன்னைக்கு இந்த டாபிக் கேட்டீங்களா? ஆமா கேட்டேங்க. உங்களுக்கு கடிதம் எழுதிய அனுபவங்கள் வர்றதுல வந்து எப்படி பார்த்தது பிடிச்சதுன்னு கேட்டிருந்தீங்க. ஆமா, கடிதம் எழுதுற அனுபவம். ஆமா, எப்படின்னா வாசம் கொண்ட மலர்கள் வாடிவிடும், பாசம் கொண்ட மலர்கள் வாடாது. ஆமாங்க, வாசம் கொண்ட மலர்கள் வாடிவிடும். ரொம்ப அழகா சொல்றீங்க. வாசம் கொண்ட மலர்கள் வாடாது. இதெல்லாம் நோட் பண்ணுங்கப்பா. எனக்கு ரொம்ப இந்த டயலாக் ஏதோ லெட்டர்ல எழுதி இருக்காங்க. சரிதாங்க. ஆமாங்க, இந்த எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அனுப்பும் போது இந்த வார்த்தை நான் வந்து சொல்றது உண்டு, அனுப்புறது உண்டு. ஓகே ஓகே ஓகே. ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாங்க,
நீங்க யாருக்குமா கடிதம் அதிகமா எழுதிருக்கீங்க உங்களுடைய லைஃப்ல? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது? என்னோட லைஃப்க்கு வந்து நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க, எங்க அண்ணன் வந்து நல்ல சமாரியன் ஐக்கிய சபையில பாஸ்டரா இருந்தாங்க. அண்ணனுக்கு எழுதும் போது கர்த்தருடைய வார்த்தையை வச்சே அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லியே அவங்க ஊழியர்களை தாங்கி சொல்றது மாதிரியே நான் எழுதுவேன். ஓ, நல்ல விஷயம். அண்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிரபா இப்படி எழுதுறியே அப்படிம்பாங்க. ஆமா, என்ன லெட்டர் எழுதினாலும் சரி ஆண்டவருடைய வசனத்தை முதல்ல போட்டுதான் நாங்கெல்லாம் எழுதுவோம். ஓகே ஓகே. தேவனுக்கு மகிமைதான் அது. சரிதாங்கம்மா. இல்ல அதான் இப்ப நீங்க சொல்றாப்புல கடிதம் எழுதுறது ஒரு ஆர்ட். ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் எப்படி எழுதணும், மேலே எப்படி போடணும், அப்படி கடைசியாக அதை எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வருது. இப்போ இன்றைக்கி வந்து இந்த கடையில் இருக்கேன் வா அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. அன்றைக்கி வந்து அது அப்படி இல்லை. சொல்கிற செய்தி ஒன்றே ஒன்று தான், திருவிழாவுக்கு வாங்க அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்க தொடக்கத்தில் என்ன சொல்லி எப்படி சொல்லி அதை கடைசியில் முடிக்கிறது உண்மையிலே ரொம்ப ஆர்ட். அதை நீங்கள் ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. எப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு. உண்மையிலுமே கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு கடவுளுடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவங்களுக்கும் அது சந்தோஷம், ஆறுதலாக இருக்கும், ரொம்ப மோட்டிவாக இருக்கும். அதனால அப்படி ரொம்ப சந்தோஷமா நீங்களும் எங்களுக்கு என்ன நினைச்சுக்கோங்க, ஒருத்தங்க துக்கமா பேசும்போது பயப்படாதீங்க, ஆனாதீங்க, கண்ணீரை தொடங்க முதல்ல. வெரி குட் வெரி குட் காப்பாற்றுவார் அப்படிதான் சொல்லுவேன். வெரி குட் வெரி குட். இல்லம்மா, இதுல எப்படி நினைச்சுக்கிறதுக்கு என்ன, நீங்க ரொம்ப சந்தோஷமா அழகான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. உண்மையிலேயே அன்னைக்கு வந்து கடிதங்கள் வந்து நிறைய பேருக்கு ஆறுதலை கொடுத்துச்சு, அவங்களுடைய அன்பை பாசத்தை பரிமாறினுச்சு. அந்த வகையில் நீங்களும் உண்மையிலேயே உங்களுடைய சகோதரருக்கு உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு கடிதங்கள் ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. உங்களுடைய நேரத்தில் இன்னைக்கு நிறைய நேயர்கள் அவங்களுடைய அண்ணனை அந்த அன்பை நினச்சி பார்த்துருப்பாங்க. அதுக்காக ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து மாதா டிவி பாருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கடவுள் உங்களையும் உங்களது குடும்பத்தில் இருப்பவங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. ஸோ ரொம்ப அழகாக பேசினாங்க ஃபாதர். அவங்க பேசும்போது ஒன்று மட்டுப்படுது ஃபாதர், என்ன அப்படின்னா ஒரு இன்னொரு நம்மளுடைய வார்த்தை, அதில் இருக்கிற வார்த்தை இன்னும் உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃபாதர். என்ன தான் மணி கணக்கில் உட்காந்து நேருக்கு நேர் பேசினாலுமே ஃபாதர், தூரத்து உறவு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது அவங்க நம்ம வந்து அதில் ஒரு வார்த்தை எழுதி அவங்களுக்கு கடிதம் வாயிலாக அனுப்பிச்சிட்டா கூட அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா தோணும். நம்ம பக்கத்தில் இருக்கும்போது பேசிகிட்டே இருக்கும், அந்த அருமை தெரியாது. இடையிருந்து அனுப்பும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் ஒரு சில வீடியோ காணொலிலாம் பார்க்குறோம் ஃபாதர். ஒருத்தர் சும்மா உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு அப்பா பயங்கரமான உழைக்கக்கூடிய ஆள் போல் இருக்குது, ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க, சோர்வாக உட்காந்துருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்க ஒரு தம்பி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, ஒரு துண்டு சீட்டில் வந்து அவர் படம் வரைஞ்சி அது பக்கத்தில் என்ன எழுதுறாருன்னா, அந்த அப்பா வந்து என்ன கவலையில் உட்காந்துருக்காரோ இவர் எழுதுறாரு பாருங்க, நீங்கள் யாருக்காகவும் உழைச்சிட்ருக்கீங்கல்ல, அவங்க வந்து உங்களுடைய உழைப்பினால அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது, நீங்கள் சிரிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னு எழுதிட்டு எடுத்துன்னு போய் அவர் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு போயிடுறாப்புல மறைஞ்சு போயிடுறாப்புல. அவர் அதை எடுத்து எவ்வளோ கஷ்டத்தில் உட்காந்துருக்கிறவங்க எடுத்து அதை படிச்சுட்டு ஒரு சிரிக்கிறாங்க ஃபாதர். அது தூரத்துலேருந்து அதை படம் பிடிக்கிறாங்க. அப்போது அந்த எதுவுமே பேசல அந்த பையன், ஜஸ்ட் எழுதுன அந்த ஒரு வார்த்தை, அந்த அந்த 2 வரி, அது மௌனம் பேசியதே அப்படின்ற மாதிரி, ஒரு எழுத்துலேருந்து ஒரு மௌனம் பேசியதேன்ற மாதிரி. உண்மையிலேயே எழுத்து கடிதம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல், பயங்கரமான பவர்ஃபுல். அதில் தான் நம்மளுடைய திருவிவிலியமே அமைஞ்சிருக்கு. அன்பர் லைன்ல இருக்காங்க, பேசலாம் சார். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஹலோ பிரதர், தோஸ்த்ர பிரதர். தோஸ்த்ரமா, எப்படி இருக்கீங்க? சாமி தோஸ்த்ர சாமி. அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? மாதா டிவி பாக்குறீங்களா? நல்லா இருக்க சாமி, மாதா டிவி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். வெரி குட் வெரி குட். கோவை மரம் மாவட்ட சிறுமுக பங்கு எனக்கு பங்கே இல்லை சாமி. இப்போதைக்கு ஒரு பங்கே இல்லாத கிறிஸ்தவளா தான் இருக்கேன் சாமி. எங்க குடும்பத்துல எல்லாருமே இந்து. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்கம்மா. நான் மட்டும்தான் ஃபாதர் கேத்தலிக்ஸ் நிறைய ஒர்க் ஆயிடுச்சு. நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. நம்ம நேயர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க, பகிர்ந்துக்கங்க, ஆவலா இருக்கும். நான் கேத்தலிக்ஸ் ஆகி எங்க வீட்டுல நான் கிறிஸ்டியன்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆகுது சாமி. ஓ ஓகே.
எனக்கு வந்து என்னுடைய ஞான அப்பா அம்மா அவங்க எல்லாம் லெட்டர் எழுதுறதெல்லாம் என்னால மறக்க முடியாது. சூப்பர் சூப்பருங்கம்மா. என்னுடைய ஞான அப்பா அம்மா வீட்டுல 4 சகோதரங்க எல்லாருமே இருக்காங்க சாமி. வெரி குட். என்கிட்ட எல்லாருமே ரொம்ப அன்பா இருப்பாங்க. நான் நிறைய வருஷம் எங்க வீட்டுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையால நிறைய வருஷம் நான் கான்வென்ட்ல தான் ஃபாதர் இருந்திருக்கேன். ஓகே சரிங்கம்மா. இப்போ வந்து வீட்டுல தான் இருக்கேன். ஆனா ஃபாதர் நான் கொஞ்ச நாள் வந்து நார்த் இந்தியாவில இருந்திருக்கேன் ஃபாதர். ஓகேங்கம்மா. அப்ப வந்து ஒரு ஆம்பிரகாம் பிஷப் அங்க இருந்தாரு. ஆனா அவர் ரொம்ப என்கிட்ட ரொம்ப நல்லா இருப்பாரு சாமி. எனக்கு நிறைய ஆறுதல் சொல்லுவாரு. எல்லாரும் எனக்கு எழுதின கடிதங்களை விட அவர் எழுதின கடிதம் 6-7 வருஷம் ஆச்சு சாமி. நான் இன்னைக்கு என் கையில வச்சிருக்கேன். ரொம்ப நல்லதுங்கம்மா சாமி. ஒரு தடவை நான் நாட்டில் இருக்கிறப்ப அவர் வர பேசுவார் சாமி. இடையில ஒரு 4-5 வருஷம் சிஸ்டர்ஸ்க்கு போன் பண்றப்ப மட்டும் என்னை கேட்பாரு. என் பேர் ஜோஸ்பின் சுகுணா. இடையில வந்து போன் பண்றப்ப மட்டும்தான் சாமி கேட்பாரு, சுகுணா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை எங்க சிஸ்டர் சொன்னாங்க, சுகுணாக்கா பிஷப்புக்கு வந்து 25வது வருஷம் வெள்ளி விழா வருது, நீங்க ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்பினீங்கன்னா பிஷப் ரொம்ப சந்தோஷப்படுவாருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் எழுத தெரியாது, அவருக்கு தமிழ் படிக்க தெரியாது. சரின்னு சொல்லிட்டு என்னால எழுத முடியாது, நீங்களே எழுதுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம சிஸ்டர்ஸ் வந்து நான் எழுதின மாதிரி பிஷப்புக்கு ஒரு வெள்ளி விழா கார்டு அனுப்பியிருந்தாங்க. ஆனா அவர் திருப்பி எனக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் அனுப்பியிருந்தாரு ஃபாதர். அது என்னால என் உயிர் உள்ள வரைக்கும் என்னால மறக்க முடியாது. அந்த லெட்டர் போடவும் முடியாது. என்ன எழுதிருந்தாரு தெரியுங்களா? எனக்கு வந்து வெள்ளி விழா வாழ்த்து கார்டுக்கு வந்து மலை போல கும்பிருக்குமா. நான் அதை எப்படி அனுப்புறது, எத்தனை நாள் ஆகும் தெரியாம அப்படியே போய் நின்னு அந்த குமிஞ்சு கிடக்குற கார்ட்ஸ்குள்ள பாத்துட்டு இருக்கும்போ உன்னோட ப்ரொமோ ட்ரெஸ் தான் சுகுணா நான் முத பார்த்தேன். ஆனா நான் சுகுணா ஜோஸ்பின் சுகுணா பிரசன்டேஷன் கான்வென்ட் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட சுகுணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சாமி. யாருக்குமே நான் அந்த ஒரு வார்த்தை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. இன்னைக்கு நினைச்சு கூட ரொம்ப. ஆனா அவர் இப்ப இல்ல. அவர் எழுதிருந்தாரு, நான் யாருக்குமே கைப்பட எழுதுனதில்ல, ஆனா உனக்கு மட்டும் நான் கைப்பட எழுதுற சுகுணா. எனக்கு நிறைய வெளிவிழா கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு, ஆனா உன்னை நேர்ல பார்த்து என்னால எதுவும் செய்ய முடியல. எனக்கு என்னோட ஆசிரியர் நீ எங்க இருந்தாலும் என்னுடைய ஆசிரியர் உனக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் ஒரு வரலாவது உனக்கு சொல்லுவேமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு. உன்னை நேர்ல பார்க்க முடியலனாலும் போஸ்ட்ல வந்து அந்த கிரீட்டிங்ஸ் தேங்க்ஸ் கார்டுக்குள்ள நம்ம மத்ததெல்லாம் வச்சு அனுப்ப கூடாது, அதனால நான் உனக்கு ஒரு சின்ன தொகை அனுப்பியிருக்கேன், என்னுடைய நினைவால நீ என்ன வாங்கணுமோ வாங்கிக்கமா அப்படின்னு எழுதியிருந்தார் ஃபாதர். அது எனக்கு இன்னைக்கும் கூட மறக்க முடியாது. நான் ஒவ்வொரு வருஷமும். சரிதாம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது கடிதங்கள் வந்து அம்மா அப்பா இவங்களுடைய உறவுகள் தாண்டி நண்பர்கள் உறவுகள் கடந்து இன்னைக்கு நம்மளுடைய ஞான மெய்ப்பர்கள் அவங்களுடைய குழந்தைகளை அவங்க வளர்க்குற அந்த ஞான குழந்தைகளை எந்த அளவுக்கு வழிநடத்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம். 25 வருஷமாக அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்மணியாக தன்னுடைய கத்தோலிக்க விசுவாசத்தை விட்டு கொடுக்காம வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆயராக இருக்கட்டும், அந்த அருட்சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்க முக்கிய பங்கு எழுதின அந்த எழுத்து, அந்த வார்த்தைகள். அம்மா, கடவுள் உண்மையிலேயே உங்கள் வழியாக இன்னைக்கு நிறைய உள்ளங்களை தொட்டிருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திக்கலாம். உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். கடவுள் உங்கள் கூட இருப்பேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா. ஸோ ரொம்ப அழகாக பேசினாங்க. இத்தனை வருடமாக வந்து அவங்க மட்டுமே கத்தோலிக்கராக இருந்துக்காங்க ஃபேமிலின்னா நிறைய இல்லை. அதுதான் நம்ம ஒரு கடிதம் ஏற்படுத்துகிற அந்த ஒரு எஃபெக்ட்டு, அந்த தாக்கம் ரொம்ப அழகானது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா இன்னைக்கு வந்து நம்ம செல்லம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க கடிதத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன சாமி பண்ணுற, எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு அவங்க அந்த கேட்ட
அந்த இதெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். டெய்லியும் 4 தடவை பேசுகிறோம். இப்போ ஃபோன் பேசும்போதெல்லாம் அம்மா வந்து பேசுனா சாமி எப்படி இருக்கு அப்படி தான் கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம நினச்ச நேரத்தில் பேச முடிஞ்சிருது. அப்போ நான் விடுதியில் இருக்கும்போதோ இல்லை செமினரில் இருக்கும்போது நான் படித்த ஃபாதர் அதில் இருக்கும்பொழுது அவங்க லெட்டர் எழுதும்போது அன்பு மகன் நிர்மல் போஸ்கோ இருக்குன்னு அப்படி இருக்கும். அதுக்கு ஈடு எதுவுமே இல்லை ஃபாதர். ஆமாம், எதுவுமே இல்லை. அதுதான் வார்த்தைகள் இல்லை. அதனால் பேசுவோம் ஃபாதர், அன்பட்டு தொடர்ந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், நாசியிலிருந்து பேசுகிறோம், தூத்துக்குடி மறை மாவட்டம். ஓ, ரொம்ப சந்தோஷங்கய்யா. மாதா டிவி பார்க்குறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டிங்களா? ஆமா, அந்த கடிதம் எழுத பற்றி சொன்னாங்க. ஆமா ஆமா, நீங்க கடிதம் எழுதிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க ஐயா, பகிர்ந்துக்குங்க. ஆமா, சரி, ஓகே. உங்களுடைய கடிதம் எழுதிய அனுபவங்கள் இல்லை நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அப்படி ஏதாவது இருந்தால் பகிர்ந்துக்கலாம். சரிங்க ஐயா. நீங்கள் பேசும்போது டிவி பார்க்காம நீங்கள் எங்ககிட்ட பேசுனீங்கன்னா தான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேச முடியும். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். நாங்கள் நாசியிலிருந்து தூத்துக்குடி மறை மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். ஹலோ ஐயா, நீங்கள் டிவி பார்க்காம பேசினாதான். ஏன்னா வந்து நான் டிவி பார்த்து பேசுனீங்கன்னா நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப லேட்டாக வந்து சேரும். ஸோ அதனால் வந்து டிவி பார்க்காம அன்பர்கள் பேசுனீங்கன்னா தான் தடை இல்லாமல் நம்மளோட வந்து பேச முடியும். ஸோ அதனால் டிவி வேல்யூம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அன்பர்கள் டெக்னிக்கல் ஃபால்ட்டு. ஸோ சொன்ன மாதிரி ஃபாதர் உண்மையிலே வந்து நிறைய அனுபவங்களை தாங்கி இருக்கும். அது இல்லாமல் வந்து சிலரை ஆற்றுப்படுத்துறதுக்கும் சிலருக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கும் சிலருக்கு வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ வந்து உசுரோட இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு டக்குன்னு ஒரு நம்ம மெசேஜை பார்த்தாலோ இல்லை கால் பண்ணாலோ உண்மையை உயிரோட தான் இருக்காங்க. இல்லை அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை ஃபாதர், ஒரு 2 நாள் என்கிட்ட இருந்து ஃபோன் வரலன்னு வச்சுக்கிங்களா, உங்ககிட்ட இருந்து ஃபோன் வரலன்னு வச்சுங்க, வீட்டில் எப்படி பதறுவாங்க ஃபாதர். விழிகுண்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்து பொங்கலுக்கு ஷூட்டுக்கு போனோம் ஃபாதர். 2 நாள் மலையில் வந்து எனக்கு ஃபோன் வரல. அவங்க பதறிட்டாங்க. 3ஆவது நாள் வந்து எனக்கு என்னவோ ஏதோன்னு பயந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி இருக்குது, அதனால 3ஆவது நாள் கால் அடிச்சிட்டாங்க. ஆனால் அப்போ ஃபோனே இல்லையா, அப்போ வந்து அந்த லெட்டர் வரலன்னா எந்த அளவுக்கு வரியில் இருப்பாங்க. அதனால தொடர்ந்து லெட்டர் எழுதுனாதான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு. இல்லைம்மா, கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ தொடர்ந்து பேச ஃபார் அன்பலைன்ல இருக்கேன். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம்மா. ஃபாதர் நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கிறோம். கடவுள் நல்லா வச்சிருக்காங்க. மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. உங்களுடைய பேருமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஃபாதர், நாங்க திருப்பத்தூர் வட்டம், வேலூர் மாவட்டம். நான் உதயந்திரத்து பேசுறேன் ஃபாதர். சொல்லுங்கம்மா. நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆமா, லெட்டர்ஸ் பத்தி. ஆமா, நீங்க எழுதி இருக்கிறீங்களா ஃபாதர்? நாங்கெல்லாம் எழுதல ஃபாதர், என்னுடைய அப்பா எழுதியிருக்காரு. உங்களுக்கு? ஆமா, நாங்க வந்து சென்னையில இருக்கும்போது எழுதியிருக்காரு. அப்போ வந்து எங்க அண்ணா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எங்க அண்ணா வீட்டுக்கு கொஞ்ச நாள் இருந்தோம் ஃபாதர். நாங்க அப்போ வந்து எங்க வீட்டுல வந்து ஆடுங்க வச்சிருந்தாங்க. அப்ப எங்க அப்பா இன்னும் அந்த லெட்டர் இன்னும் இருக்கு, எங்க அண்ணா வீட்லயே இருக்கு, எங்க கிட்டே இருக்கு. இது மாதிரி ஆடு வந்து ஒவ்வொரு ஆட்டுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த ஆடு வந்து குட்டி போட்டுருச்சுன்னா உடனே வந்து நம்ம அப்பெல்லாம் போன் எல்லாம் கிடையாது இல்ல, லெட்டர் தானே. அப்ப உடனே லெட்டர் இது மாதிரி ஆரோக்கியம் மாரி குட்டி போட்டிருக்கு, 2 குட்டி போட்டிருக்கு, அதுக்கு பேரு வச்சு அனுப்பு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அனுப்புவாரு அவரு. எங்க அண்ணன் வந்து மனுஷனுக்கு தான் பேரு வைக்க சொல்றாருன்னா அப்பா பாரு ஆடுக்கு கூட பேரு வைக்க சொல்லி. அதே மாதிரி கோழி கூட இருந்தது ஃபாதர். அந்த கோழி கூட பேரு வச்சிருப்பாங்க எங்க அம்மா. அது பேரிட்டு கூப்பிட்ட உடனே வரும், அந்த கோழி வரும். அதே மாதிரி ஆடு கூட சரிங்க, அந்த பேரிட்டு கூட்டணும் ஓடி வரும், தண்ணி குடிக்க ஓடி வரும். சரிதான். நம்ம உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்வியல் வந்து ரொம்ப அழகானது. இயற்கையோடு, விலங்குகளோடு, பறவைகளோடு அப்படி இணைந்த ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு கூட நம்ம ஃபாதர் டேவிட் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய திண்ணை இருக்கும்,
யார் போனாலும் ஏறி உட்காருவோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தோம்னா திண்ணையே எந்த வீட்லயும் கிடையாது, எல்லா வீட்லயும் காம்பவுண்ட் செவரு. ஆமா, எல்லா வீட்லயும் காம்பவுண்ட் செவரு இருக்குது, எல்லா வீட்லயும் வேலி இருக்குது, பத்தாவதுக்கு கேமரா வைக்கிறோம், கேமரா இல்லாம வாட்ச்மேன் வர வைக்கிறோம். 5 நிமிஷம் வந்து நின்னுட்டாங்க யாருன்னா குறுகுறும் பாக்குறது, யார் இது ரொம்ப நேரம் இங்கே நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ஒரு அழகான மூமெண்ட்டை நீங்க கொஞ்சம் இப்ப இந்த நேரத்துல சொன்னீங்க. அப்ப உங்க அப்பாவுடைய கடிதம் வரும்போதெல்லாம் உங்களுடைய மனநிலை எப்படிமா இருக்கும்? அப்பா லெட்டர் போட்டிருக்காருங்கும்போது அப்பா லெட்டர் போட்டிருந்தா சந்தோஷமா இருக்கும் ஃபாதர். ஏன்னா அவரு ஹேண்ட் ரைட்டிங்கும் சூப்பரா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். இங்க வந்து சுத்து வட்டார்கள் எல்லாம் வந்து எங்க அப்பா கிட்ட லெட்டர்ஸ் எழுதுவாங்க. ஆனா அந்த லெட்டர் இப்ப கூட அந்த லெட்டர் எங்க அப்பா இல்ல இறந்துட்டாரு, இப்ப கூட நாங்க பீரோல வச்சிருக்கோம். அந்த லெட்டர் பார்த்தோன்னே நாங்க அழுவோம். ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு அழகா இருக்குது, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இதா இருக்குது சொல்லி ஒரு இதா பாப்போம் ஃபாதர். அந்த லெட்டர் வந்த உடனே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப அந்த லெட்டர் கூட நாங்க பார்த்தோம்னா ஒரு பக்கம் சந்தோஷம் அடைக்கிறோம். அப்பா ஒரு பக்கம் இல்லன்னா கூட அப்ப எப்படி எழுதிக்கிறாரு பாத்தியா அப்பத்த இது. எங்க அண்ணன் பசங்க எல்லாம் லெட்டர் பார்த்து சிரிப்பாங்க ஃபாதர், தாத்தா இப்படி எல்லாம் எழுதிக்கிறாரு பாருடா, இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆடும் இல்ல யாரும் அவங்களும் இல்ல ரொம்ப உண்மையில தான் போஸ்கோ. அதாவது கடிதங்கள் வந்து ஏதோ சும்மா ஒரு எமோஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு எமோஷனை வந்து அப்படியே பதிவு பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு இதில் நமக்கு பேசுறதுக்கே எதுவும் வரமாட்டேங்குது, நிறைய ஓடுது மைண்டில். சொல்ல சொல்ல இப்போ அம்மாவுக்கு எப்படி அவங்க அப்பாவை நினச்சி பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவங்கவுங்க குடும்பத்தில் அப்பா அம்மாலாம். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபாதர், எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா ஆர்மியில் இருக்கும்போது எங்கள் தாத்தா அப்பாவுக்கு எழுதிருந்தோம், அப்பா தாத்தாவுக்கு எழுதிருந்தெல்லாம் நாங்கள் இப்போது தாத்தா இறந்த பிறகு அவர் வச்சுருந்த பெட்டியிலேருந்து அதெல்லாம் எடுத்து படிக்கும்போது எமோஷன் ஆகும் எங்களுக்கு. என்ன பண்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கு. தொலைக்காட்சி கால் பண்ணி எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். இப்போ இருக்கிற வந்து காலகட்டத்தில் கம்யூனிகேஷன், ஸோ அழகாக அந்த கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே இந்த உலக தொடர்பு நாள் வாரத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்றாக குறும்படம் சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபாதர் பவுலா ஜெயக்குமார் இயக்கி நாங்கள் எல்லாரும் அதில் வந்து பங்கேற்ற அந்த ஒரு குறும்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டாலுமே கூட வந்து ரொம்ப நாள் பேச முடியாத தங்கை வந்து அண்ணனை அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பேசி அவர் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த அண்ணனை மீண்டும் வந்து சந்திக்கிற ஒரு அருமையான ஒரு குறும்படத்தை நீங்கள் கண்டிப்பாக டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு அப்போ இருந்துச்சு இப்போ இருந்துச்சு அப்படின்றது, அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக, ரொம்ப உண்மைத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிறது தான் அப்படின்னு ஊர்ஜிதமாக இருக்குது ஃபாதர். நிறைய அதை தான் போப்பு வந்து இந்த வருஷம் 2024 ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இதயத்திலிருந்து ஞானத்துடன். ஸோ அந்த டைமில் எல்லாருமே இதயத்தில் இருந்தான ஃபாதர் பேசியிருப்பாங்க, ரொம்ப அழகாக வந்து பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக ஃபாதர் இது வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ என்ன தான் நம்ம வந்து இந்த டெக்னாலஜிக்குள்ளே வளர்ந்துட்டாலுமே கூட அந்த எழுதுகிற ஒரு பழக்கம் வந்து இருக்கலாம். இப்போ வந்து என்ன தான் நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டாலும் ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ இல்லை ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ வீட்டுக்கு வரணும்னா தபாலில் தான் வருது. அது கொரியர் கூட, கொரியர்னா கூட அது ஒரு தபால் வழி இதுதானே. அது வந்து நம்ம மொபைல்ல அனுப்ப முடியாது, காசு வேணா மொபைல் அனுப்பிக்கலாம். இருந்தாலும் ஒரு சில மெயின் விஷயங்கள் இன்னமும் வந்து தபால் மூலியமா தான் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து இன்னமும் அது வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை விட்டுறாம கடைபிடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ மாதா டிவிக்கு வந்ததும் தந்ததும் இல்லை லெட்டர் போடுற மாதிரி இன்னும் நம்மளை விட்டு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன தான் ஃபோன் பேசினாலும் அவங்களுக்கு ஸ்பெஷலான அக்கேஷன்ஸ், கிறிஸ்மஸ்ஸு, பிறந்த நாளுக்கும் நம்ம இந்த மாதிரி வாழ்த்து மடல் அனுப்பும்போது இன்னும் சுவாரஸ்யமான மகிழ்ச்சியான அனுபவங்களை தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஃபாதர். ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் பற்றி பேசிட்டோம், அந்த லெட்டர்ஸை பற்றி அநேக அன்பர்கள் குறித்து பேசினாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. போஸ்கோ சொன்னாப்பில் என்ன அப்படின்னா, கடிதங்கள் ரொம்ப அழகான உணர்வுகளை மக்களோடு உறவுகளோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு அற்புதமான தொலைத்தொடர்பு கருவி. அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம மறுபடியும் அது புத்தாக்கம் பண்ணப்பட்டால் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம உங்களுடைய உணர்வுகளை எப்பொழுதும் தொடர்ந்து கேட்கறதுக்கு, வாசிக்கிறதுக்கு நம்முடைய ஃபாதர் டேவிட் தயாராக இருக்கிறாங்க. வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களது கடிதங்களை தொடர்ந்து அனுப்புங்க, உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். நன்றி.
இனிய இதயங்களே, ரொம்ப அழகான தலைப்பில் நம்ம கடந்த வாரம் இந்த வாரமும் தபால் கடிதம் எழுதி அனுப்புதல் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பற்றி அநேக அன்பர்கள் வந்து பேசினாங்க நம்மக்கிட்ட. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, ரொம்ப இதயத்தை தொடும் வண்ணமாக இருந்தது, பழைய நினைவுகள்லாம் மலர்ந்தது. ஸோ அதனால் அப்பா தாத்தா எழுதின அவங்களெல்லாம் நினைவு கூறுறதுக்கு இது இன்னமும் அந்த கடிதங்களை வச்சு அவங்க வந்து வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்காகலாம் நம்ம கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கணும். இந்த இதயத்திலிருந்து ஞானத்துடன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசினாலோ இல்லை நம்ம வந்து யாருக்கிட்டையோ எழுதி ஒரு லெட்டர் அனுப்புகிறோம் இல்லை மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அவங்களுக்கு என்னாலும் சப்போர்ட்டிவாக இருக்கிற விதத்தில் அது அமையணும். இதயத்திலிருந்து ஆத்மாத்மமாக அன்புடன் அவர்களுக்கு வந்து அது போய் சேரணும் அப்படின்றதோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.